ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு வெரைட்டி ரைஸில் தக்காளி சாதமும் பொடி உருளைக்கிழங்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோன்னா அதோட ஜூஸ் கிடச்சிரும். அதோட விதையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம், அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பல் பூண்டு பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வேக வச்சு வச்சுருக்க 1 கப் சாதத்தை போட்டு கிளறி எடுத்தோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக பொடி உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்கு. இதை போட்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை க்யூபாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்க அந்த மிளகு காரமே இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கிளறி எடுத்தோன்னா நம்மளோட பொடி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்